ஹாய். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா அது வந்து சிம்பிள் ஸ்ட்ரிங். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா நம்ம சிங்கிள் கோட் கொடுக்கணும் இல்லையா? இந்த சிங்கிள் கோட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடுது, அது வந்து உங்களுக்கு சிங்கிள் கோட் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுவும் டெக்ஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி நமக்கு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிங்கிள் கோட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேக்ஸ்லாஷ் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன், அதே செகண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் n. நம்ம வந்து C++ல யூஸ் பண்ண மாதிரியே தான் ஸ்லாஷ் n யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்லாஷ் n செகண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னா பிரிண்ட்டில் தான் நம்ம இதை கொடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸ்லாஷ் n ஒர்க் ஆகும். எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டுங்கிறதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஸ்லாஷ் n செகண்ட் லைன். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒரு சேலஞ்சிங்கானது என்ன அப்படின்னா ஸ்லாஷ் n வந்து இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளுடைய லொக்கேஷன் C:\name/sum அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தா நமக்கு தனித்தனியாக வந்துடும் இல்லையா? ஆனால் எனக்கு சிங்கிள் லைன்லேயே வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்னு கொடுக்கணும். ஆர்னு கொடுத்தா ரா டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஆர் எங்கே கொடுக்கணும்னா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்னன்னா ரா டேட்டாவாக கன்சிடர் பண்ணி ஸோ நமக்கு அதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3 டைம்ஸ் வந்து அன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் கொடுத்து இன்னொரு டெக்ஸ்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் அது பிரிண்ட் பண்ணிட்டு IUMங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த எகெயின் ஒரு சிங்கிள் கோட்ஸில் நம்ம வேல்யூஸை கொடுத்தோம்னா இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதுவே வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. py கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் thon கொடுக்க முடியாது. இதுக்கு இங்கே என்ன வேணும்னா ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சஃபிக்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகி பிரிண்ட் பண்ணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா ப்ளஸ் சிம்பிள். ஓகே, ஸோ அதே மாதிரி வேர்ட் அப்படிங்கிறதுல வந்து பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேர்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பிரிண்ட் ஆகுது. ஓகே.